மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இந்த பணம் உங்களுக்கு தெரியாம உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு எப்படி வந்துச்சு? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஒருவேளை இந்துவோட சம்பளத்தை என் அக்கவுண்ட்ல போட்டிருக்கலாம் இல்லையா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அவ்வளவு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவ தானே. மாமா, அப்படின்னு அவ சொன்னாளா? அவளுடைய சம்பளத்தை உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு போறேன்னு அவ சொன்னதா சொன்னாளா? அவ அந்த மாதிரி இது வரைக்கும் சொல்லல. அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்து அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு உங்களுக்கு தெரியாம போனாலும் எங்களுக்கு நல்லா தெரியும். மாமா, இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க எங்க கிட்ட சொல்றதுதான் நல்லது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். ஆனா இது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் நீங்க சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க, அந்த 27 லட்சம் ரூபாய் எப்படி உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துச்சு? அதுல யாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அட, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இந்துவோட எதிர்காலம் முக்கியம் இல்லைல்ல, பணம் தானே முக்கியம். ஆனந்தா, வா போலாம். மாமா, இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆகும். போலீஸ் கேஸ் மட்டும் ஆச்சுன்னா நீங்க தான் அக்யூஸ் நம்பர் 1. ஜாக்கிரதை. ஐயோ, நான் அது அவ இன்னும் ஆளே காணுமே சுபத்ரா. இவ ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கா? நீ கால் பண்ணி பாரு. அபி வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன அபி, எல்லா பணத்தையும் சுகுமாரன் எடுத்து கொடுத்துட்டாரா? 25 லட்சமோ இதுல இருக்கு. இந்த பணத்தை வித்ரா பண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஆனா எப்படியும் கடைசியில பணத்தை எடுத்துட்டோம். சரி, இவ்வளவு பணத்தை நீ டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லாம கேஷா எதுக்கு எடுக்க சொன்ன? ஆனந்துக்கும் அருணுக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். சுகுமார் அக்கவுண்ட்ல இருந்து அந்த பணம் எங்க போச்சுன்னு அவங்க தேடுவாங்க. அவங்க நம்ம பசங்க இல்ல ராதிகா, நம்மள மாதிரி அவங்களுக்கு மூளை வேலை செய்யும். சுகுமார் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்ததுனால அந்த முழு அமௌண்ட்டும் எங்க போச்சுன்னு சுகுமாருக்கு தானே தெரியும். என்ன நடந்தாலும் சுகுமார் அவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்ல மாட்டாரு. அத்தை, இந்த ஃப்ராடு தனத்தை பண்ணதுனால போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு சுகுமார் ரொம்ப பயந்துட்டே இருந்தாரு. அதுக்கு நான் சொன்னேன், அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அத்தை இன்வால்வ் ஆகி உங்களை காப்பாத்துவாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிம்மதியா வந்துச்சு. சுகுமார் நம்மள ஏமாத்த மாட்டான்னு உன்னால சொல்ல முடியுமா சுபத்ரா? இப்ப 2 லட்சம் கிடைச்ச மாதிரி இனிமே அடிக்கடி பணம் வரும்னு அவன் பிளான் பண்ணிருக்கான். அப்படி இருக்கிறப்போ அந்த ஆளு நம்மள காட்டி கொடுக்க வாய்ப்பே இல்ல. ஆமா அத்தை, இவ்வளவு பணம் எதுக்காக உங்களுக்கு தேவைப்படுது? ஏதாவது ஒரு பெரிய காரணம் இல்லாம நீங்களும் அம்மாவும் சேர்ந்து இவ்வளவு பணத்தை ஆட்டைய போட்டிருக்க மாட்டீங்க. இவ்வளவு பணம் உங்களுக்கு ஏன் தேவைப்படுது? இங்க பாரு, இந்துவையும் பார்வதியும் பிரிச்சு வைக்கிறதுக்காக தான் இந்த பணம் தேவைப்படுது. பணம் அதிகமா இருக்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனையும் பெருசாகும். அதத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். இந்துவ ஆபீஸ்ல இருந்தே பார்வதி சித்தியும் அடிச்சு துரத்தணும். அதுக்கப்புறம் தான் நான் அந்த இந்துவை நேர்ல போய் பார்க்கணும். இந்தாங்கத்த. சுபத்ரா, இப்ப பணம் நம்ம கைக்கு வந்ததுனால இத சாக்கா வச்சு இந்துக்கும் பார்வதிக்கும் சண்டை வருங்கிறது என்னமோ உண்மைதான். இன்னொரு பக்கம் நாம பார்வதி பொண்ணு உயிரோட தான் இருக்காங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். மகேந்திரன் மூலமா அவ எங்கன்னு தெரிஞ்சுக்க
இனிமேதான் அவன் கூட நம்ம விளையாட போறோம். ம், மகேந்திரன் கிட்ட இருந்து உண்மை வர வரைக்கும் இந்த பணத்தை நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும். இந்த பணம் இங்க பத்திரமா இருக்கும். ஹலோ, சொல்லுங்க மேடம். நீங்க தானே என்னோட ஆபீஸ் மேனேஜர்? இப்போ நான் எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கும்போது எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லுங்கன்னு சொல்றீங்க. நீங்க சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? ஆபீஸ் விஷயங்களை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அங்க நடக்கிற விஷயங்களை நீங்க தானே என்கிட்ட சொல்லணும். எனக்கு புரியவே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். மை காட், 27 லட்சமா? எனக்கு தெரியாது மேடம். அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை நான் பார்க்கவே இல்லை. ஆஃபீஸில் அப்படி ஒரு டாக்குமெண்ட் வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அப்பயே உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பேனே. மூர்த்தி, உங்களுக்கு தெரியாம அந்த 27 லட்சம் ரூபாய் ஃபைல் வெளியில வந்திருக்கு அப்படின்னா நான் சத்தியமா அதை நம்பவே மாட்டேன். மேடம், நீங்க எப்படி பேசுறீங்க? மேடம் கிட்ட சைன் வாங்குறதுக்காக நான் கொண்டு வந்த எல்லா டீடைல்ஸும் நீங்க தான் என்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களே மேடம். நான் என்ன பண்ணட்டும்? நான் இதுக்கான பதிலையும் சொல்லிட்டேன். மேடம் சொல்ற 27 லட்சம் ரூபாய்க்கான ஃபைலை நான் கொண்டு வரவே இல்லை. அப்படின்னா அந்த ஃபைல் வெளியில எப்படி போச்சு? அப்போ உங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதா? கேஷ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸை டீல் பண்றது இந்துலேகா மேடம் தானே மேடம். அவங்க கிட்ட கேட்கறது தானே முறை. எனக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நான் என்ன மேடம் சொல்றது? மேடம், 27 லட்சம் ரூபாவை ஃப்ராடு தனம் பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லையா? கம்ப்ளைண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் யோசிச்சுக்கிறேன். யார் ஃப்ராடு தனம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்னாச்சுமா? ஆபீஸ்ல என்ன திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க? அம்மா, நம்ம ஆபீஸ்ல ஒரு பெரிய சீட்டிங் வேலை நடந்திருக்கு. நம்ம கம்பெனிக்கு 27 lakhs லாஸ் ஆயிருக்கு. 27 லட்சமா? அது எப்படிமா நடந்திருக்கும்? இவ்ளோ பெரிய தொகை நஷ்டமா இருக்கிறது ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாதா? ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தானே நான் அந்த விஷயத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். ஆனா தெரிஞ்சிருந்தும் யாரும் தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்கம்மா. பார்வதி, இப்படி ஒரு திருட்டுத்தனம் நடந்தது இந்துவுக்கு தெரியாதா? இந்து தான் இந்த ஃப்ராடு தனத்தை பண்ணியிருக்கா. இந்துவா? இல்ல, இந்து ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டா. ஒருவேளை இந்துவுக்கு தெரியாமையே இது நடந்திருக்கலாம்ல? இல்லம்மா, கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து ₹1 கூட வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. இந்த ஃபைலை இந்து தான் அப்ரூவல் பண்ணியிருக்கா. அதனால்தான் நான் அந்த ஃபைலை செக் பண்ணாமலே சைன் பண்ணிட்டேன். அதனால்தான் இவ்ளோ பெரிய லாஸ் நமக்கு ஆயிருக்கு. ஷோ கடவுளே, என்ன இதெல்லாம்? இந்து இந்து அப்படியெல்லாம் செஞ்சிருப்பாளா? நான் கேட்டதை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருந்தா அதை என் கண்ணு முன்னாடி காட்டுங்க. பணத்தை பார்த்து எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் பார்வதியோட மகளை நான் கூட்டிட்டு போய் காட்டுவேன். இங்க பாரு மகேந்திரன், நீ கேட்ட 25 லட்சம் ரூபாய் எங்க கிட்ட ரெடியா இருக்குன்னு சொன்னோம்ல. ஆனா இன்னும் ஏன் அந்த பணத்தை என் கண்ணில் காட்டாம இருக்கீங்க?
நீங்க பணத்தை என் கண்ணு முன்னாடி காட்டாம இருக்கிறதுக்கு அர்த்தம் நீங்க என்ன ஏமாத்த போறீங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க பணத்தோட வர்றீங்கன்னு தானே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க. நாங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் மகேந்திரா. முதல்ல நீங்க பார்வதியோட பொண்ணை எங்ககிட்ட காமிங்க. நாங்க அவளை பார்த்ததும் அந்த நிமிஷமே உங்ககிட்ட பணத்தை கொடுத்துருவோம். பார்வதியோட மகளை பார்க்கறதுக்காக தான் நாங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு வந்திருக்கோம். அந்த இடம் எங்க இருக்கு? நம்ம இப்பவே அங்க போலாம். ஓ சுபத்ரா மேடம், உங்களோட அந்த தந்திரத்தை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நீங்க பார்வதி சேனாயோட மகளை பார்க்கறதுக்கு தயாரா தானே வந்திருக்கிறீங்க. அப்படின்னா பணம் கார்ல தானே இருக்கு, அதை என்கிட்ட காட்டுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களை கூட்டிட்டு போறேன். கார்ல இருக்கிற அந்த 25 லட்சம் ரூபாய் என் கண்ணில் காட்டுங்க மேடம். அதுக்கப்புறம் நான் உங்களை உடனே கூட்டிட்டு போறேன். பணத்தை நாங்க எடுத்துட்டு வரல. அதிகமான பணத்தை கையில வச்சிட்டு இருந்தா ஆபத்து இல்ல? பார்வதியோட மகளை பார்த்ததுக்கு அப்புறம் நீ எங்க பின்னாடியே வா, பணத்தை நாங்க கொடுத்துடுறோம். பாருங்க, உங்களோட பிளான்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. நீங்க பணத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் உங்களை கூட்டிட்டு போவேன். பணத்தோட நீங்க எப்போ கால் பண்ணாலும் நான் ரெடியா இருப்பேன். இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி வெறுங்கையை வீசிட்டு வந்தீங்கன்னா நீங்க ஜென்மத்துக்கு அந்த பொண்ணை பார்க்க முடியாதபடி பண்ணிடுவேன். பார்வதி சேனையை பார்த்து அந்த குழந்தைக்கு நீங்க பண்ண துரோகத்தை ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிடுவேன். சரியா? வரேன். பணத்தை கொண்டு வராம வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்க. சுபத்ரா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் பணத்தை எடுத்துட்டு வரலான்னு. மகேந்திரன் மேல எனக்கு சந்தேகம் இருந்தது. நாம 2 பேரும் பணத்தை எடுத்துட்டு வரோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு ஆளை செட் பண்ணி பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்னா பணம் அப்புறம் அவன் கைக்கு போயிடும். பார்வதி பொண்ணை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்றது? பணத்தோட வந்து மகேந்திரனை பார்க்கலாம். வா ராதிகா, நம்ம போலாம். வண்டி எடுத்துட்டு பின்னாடி போடா. ஏய், என்ன உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? தமிழ் உனக்கு தெரியாதா? நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் வழியை மறைச்சேன். என்ன வழி மறைக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? வண்டியை பின்னாடி ஏறா. நான் சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க இருந்து கிளம்பலாம். வழியை மறைச்சு என்கிட்ட இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இங்க பாரு, நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்சனா நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். நாம அங்க வச்சு பேசிக்கலாம். இங்க எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. எனக்கு இங்க பேசுறது தான் இஷ்டம். டேய், நான் யாரும் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல வண்டிடுறா, இல்ல வண்டியோட சேர்த்து உன்னை எரிச்சிருவேன். நீ பண்றதுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா அதை நீ பண்ண. பண்ணுடா பழைய இரும்பு கடை மகேந்திரா. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பழைய இரும்பை வித்துட்டு இருந்தானு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்கு ஜெயிலுக்கு போனன்னு உங்ககிட்ட சொல்லணுமா? சொல்றேன்.
20 வருஷத்துக்கு முன்னாடி பைக் ஆக்சிடென்ட்ல நடந்த இரட்டை கொலை வழக்குல 3வது குற்றவாளி தானே நீ? நீ என்ன தெரிஞ்சுக்க விரும்புற? அப்படி வழிக்கு வா மகேந்திரா. நீ அடிக்கடி அந்த அம்பாட்டி வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு இருக்கியே, அவங்களுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? எனக்கு பல பேர்கிட்ட பல சம்மந்தம் இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அம்பாட்டி வீட்டுக்காரங்களுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு தெரிஞ்சாகணும். நீ அதை சொன்னா உனக்கும் எனக்கும் வேலை மிச்சம். என்ன குறுக்கு விசாரணை பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ யாரு? பாரு, மகேந்திரனை கேள்வி கேட்கறதுக்கு நீ இன்னும் வளரவே இல்லை. மகேந்திரா, உன்ன மாதிரி ஒரு ஆளை வழியில வச்சு தடுக்கிற அளவுக்கு வந்திருக்கேனா? நான் நினைச்ச விஷயங்களை உங்ககிட்ட இருந்து கறக்கவும் என்னால முடியும். எனக்கு வேணுன்ற விஷயத்த நீ சொல்லாம இங்க இருந்து நீ போகவே முடியாது. நீங்களாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. படா படா பா. அம்பாட்டு ஆளுங்க கிட்ட இருந்து நீ கொட்டேஷன் வாங்கினது எனக்கு ஏன்னு தெரியும். அம்பாட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, பேரு இந்துலேகா. அவ மேல நீ கைய வச்சனா உன்னை உயிரோட கடல்ல தூக்கி போட்டுருவேன். ரகுராமன் சொல்றேன். ரகுராமன். பார்வதி அம்மாக்கு என்கிட்ட என்ன கோவம்? ஏன் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க? அம்மா, ஆபீஸ்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆபீஸ்ல நடந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, அது எனக்கு தெரியும். நான் சொல்லாம உங்களுக்கு தெரிய உங்களுக்கு சேட்டலைட் கண்ணு இருக்கா என்ன? இந்து, உன்னோட காமெடி கேட்க நான் தயாரா இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன அப்படி அர்ஜென்ட்டா என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க? பதில் சொல்ல நான் ரெடி, கேளுங்க. உன்னோட அப்பா உங்ககிட்ட பணம் கேட்டிருந்தாரா? அப்பாவா? என்கிட்ட பணம் கேட்கிற அளவுக்கு தைரியம் அவருக்கு இல்லவே இல்லை. உங்ககிட்ட பணம் கேட்டாராமா? நீ நல்லா யோசிச்சு சொல்லு. உன்னோட அப்பாவுக்கு 27 lakhs தேவைப்பட்டுச்சா என்ன? இந்து, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்காக அவ்வளோ பணம் தேவைப்படுது உங்க வீட்டுக்கு? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் எதுவும் ஓகே ஆயிடுச்சா? அம்மா, என்ன பேசுறீங்க? வீணாவோட கல்யாண விஷயத்துல எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது. இப்போ 27 லட்சத்துக்கான தேவை எதுவும் எங்க வீட்டுல இல்லையே. அப்புறம் எதுக்கு உங்க அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு 27 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க? பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. பார்வதிக்கும் இந்துக்குமான உறவு இன்னையோட முடிஞ்சது. சொல்லு இந்து, நீ எதுக்கு என்கிட்ட கேட்காம இந்த ஒரு விஷயத்த பண்ண? அம்மா, என்ன சொல்றீங்க? 27 லட்சம் நான் ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கேனா? யார் சொன்னது? என்கிட்ட யாரும் சொல்லல. நீ செஞ்ச வேலைய இந்த ஃபைல் தான் எனக்கு காமிச்சது. இதுல என்ன இருக்கு? இந்தா, நீயே இதை நல்லா படிச்சு பாரு. நீ என்ன தப்பு பண்ணிருக்கன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. அம்மா, இது எப்படி நடந்துச்சு? என் அப்பாவோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் இதுல எப்படி வந்துச்சு? இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நான் அப்ரூவல் கொடுக்கவே இல்லையே. என் அப்பாவோட அக்கவுண்ட்டுக்கு நான் எதுக்கு பணத்தை போடணும்? உங்களுக்கு தெரியாம நான் அங்க இருந்து 1 ரூபாய் கூட எடுக்க மாட்டேன். ஆனா இது எப்படி நடந்துச்சு? இது எப்படி நடந்துச்சுன்னு நீதான் எனக்கு சொல்லி ஆகணும். நீதானே சைன் பண்ணிருக்க.
நீ சைன் பண்ணதுனால தான் நான் யோசிக்காம நானும் சைன் பண்ணிட்டேன். இந்த சைனை யூஸ் பண்ணி தானே இவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்கு. இல்லம்மா, நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. எனக்கு இந்த டாக்குமெண்ட் பத்தி எதுவும் தெரியாது. நான் சொல்றதை நீங்க நம்புங்கம்மா. ஐயோ கடவுளே. அம்மா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உன்னை இனிமே பார்வதி நம்ப மாட்டாடி. உன்னோட ஆபீஸ் வேலை இதோட முடிஞ்சது. உன்னை நான் எப்படி நம்புறது? நீ பண்ண அந்த திருட்டுத்தனத்துக்கு சாட்சியே என் கையில இருக்கும்போது நான் எப்படி உன்னை நம்புறது? அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த டாக்குமெண்ட்ஸை நான் பார்க்க கூட இல்ல. நீ பார்க்காம தான் சைன் பண்ணி கொடுத்தியா? அம்மா, உனக்கு எதுவும் தெரியலனா என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நீ எனக்கு சொல்லியே ஆகணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை வெளியில வராம நான் உன்னை கண்டிப்பா நம்பவே மாட்டேன். ஐயோ கடவுளே, என் இந்து கிட்ட பார்வதி அம்மா சண்டை போட்டுட்டு போயிட்டாங்களே. இந்து, நீ பழுகிறதெல்லாம் வேஸ்ட். நீ அழுகிறதுனால பார்வதி உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை திரும்ப கிடைக்க போறதில்ல. நீ வெளியே தான் போக போற. அம்மா, அம்பாட்டுல என்னதான் நடக்குது? அத்தை என்ன சொன்னாங்க? பார்வதிக்கு இந்துக்கும் நடுவுல சண்டை ஆரம்பிச்சாச்சு. நிஜமாவாமா? உண்மைதான் அபி. ஃப்ராடுத்தனம் பண்ணி 27 லட்சம் எடுத்ததுனால பார்வதியோட மனசுல இந்து ஒரு சந்தேக குற்றவாளியா இருக்கா. பார்வதியோட மனசு கலங்கி போச்சு. அப்படின்னா பார்வதி சித்திக்கும் இந்துக்கும் இடையில இருக்க உறவு இப்ப உடைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பாருங்க, பார்வதி சித்தி தனியா நிக்க போறாங்க. அப்புறம் இந்த 27 லட்சம் ரூபாயை ஃப்ராடுத்தனம் பண்ணதுனால அவங்க 2 பேருக்கும் நடுவுல அடிதடியே நடக்க போகுது. நடக்கட்டும், அடிதடி நடந்து பிரியட்டும். அதுதானே நமக்கு தேவை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.